பசுபதி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஜயை பற்றி ரொம்ப தப்பாக வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி விஜய் தான் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்க மீடியா முன்னாடி. இதை பார்க்குற விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு வீட்டுக்கு வந்து வெண்ணிலா அவங்க மாமா வராங்க. அவங்கக்கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, என் மூஞ்சலி முடிக்காது சொல்லிட்டு திட்டி அனுப்புகிறாரு. வெண்ணிலா வந்து சவால் வைறாங்க, கண்டிப்பாக நீ உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது என்னப்பா பண்ணுறது, ஒருவேளை அந்த பொண்ணு தப்பான முடிவுக்கு போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக எடுப்பான்னு சொல்லிட்டு தாத்தா பயப்படுறாரு. உடனே விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாரு. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, போலீஸை கூட்டிகிட்டு வந்து அங்கே கல்யாணத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறாரு. அதே மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ணக்கூடாது, சட்டப்படி குற்றவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறேன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் கரெக்டாக இந்த மாதிரி விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம், விஜய் தான் வந்து வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை வந்து ஆக்சிடென்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேஸ் வந்து விஜய் மேலே வந்து போடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாரு பசுபதி. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசும் சொல்லிடுறாரு போலீஸ்கிட்ட. போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டின்னு வர போகிறாங்க போலீஸ். இங்கே வந்து விஜய் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போலீஸ் வந்து பேசி வந்து விட்டுறாங்க. அப்போ விஜய்கிட்ட வந்து இந்த மாதிரி விஜயை மட்டும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் வந்து நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தாத்தா வந்து என்னப்பா இது இப்படி நடக்குது, சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அன்பரசை திட்டுறாங்க. இந்த சூழ்நிலை இந்த விஷயம் கேள்விப்பட்டு காவேரி வந்து ஓடி வராங்க. காவேரி பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, எதுக்காக உள்ள பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி பார்த்து விஜய் வந்து ஏன் காவேரி இங்கே வந்து அப்படின்றாரு. அது எப்படி வராமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து இங்கே பாருங்கள், இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் வேணால் இவங்களை கேட்டு பாருங்கள் அப்படின்னு பார்த்தா ராதாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க காவேரி. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராதா வந்து அப்பா அப்படின்னு சொன்னோன்னே நானே உன்னை கூப்பிட்டு வரணும்னு நினச்சம்மா, காவேரி உன்னை கூட்டின்னு வந்துட்டா அப்படின்னோடனே காவேரி எல்லா விஷயத்தையும் இப்போ தான்ப்பா சொன்னா, ஏன்ப்பா இந்த ஆளுக்கு இந்த மாதிரி புத்தி போகுது, இவர் ஏன்ப்பா இப்படி பண்ணுறாரு, யாராவது வந்து பெத்த பிள்ளைகிட்ட போய் இப்படிலாம் நடந்துப்பாங்களா, என் பிள்ளைப்பா அவனை எப்படி நான் விட முடியும், விஜய் ஏன் குழந்தைப்பா, எவ்வளோ தைரியமாக இப்படி பண்ணுவார், இருங்கப்பா ஒரு வழி பண்ணிட்டு வர அப்படின்னு. இங்கே பாருங்கள் கேஸை வாபஸ் வாங்கலை, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அன்பரசு அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாரு ராதா, நான் சொல்கிறது கேளு, நீங்கள் சொல்கிறது எதுக்கு நான் கேட்க தயாராக இல்லை, இப்போது என் பிள்ளைக்கு மேலே கொடுத்துருக்க கேஸை முதல்ல வாபஸ் வாங்குவேன், வாங்கலை அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு. இங்கே பாரு ராதா, அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம பிள்ளையோட வாழ்க்கை போயிடும், நீ விஜய் தான் முக்கியம்னு நினைக்கிறியா, இங்கே பாருங்கள் விஜய் வேறு அஜய் வேறு இல்லை, எனக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான், என் அக்காவோட பையனும் என் பையன் தான், உங்களுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளை வச்சு பாதுகாத்துருக்காங்க, ஏன் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான், அது மட்டுமா நம்ம பையனை படிக்க வச்சுருக்காங்க, எல்லா வேலையும் இப்போ நம்ம பொண்ணு படிச்சிருக்காளே அதுக்கும் காரணம் விஜய் தான், இவ்வளவும் விஜய் பண்ணுவான், கடைசியில் விஜய் தூக்கி உள்ளே வைப்பீங்களா, இங்கே பாருங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டு உங்களுக்கு மரியாதை, இப்போ விஜய் வந்து விட சொல்லலை, அதுக்கப்புறம் என்னை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து வேறு வழி இல்லாமல் அன்பரசு வந்து நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார், அவர் மேலே அந்த பையன் விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் வந்து புத்தி கேட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் மனசில் என்ன வேணாலும் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கியா, நான் தான் வாபஸ் வாங்கிறேன் சார், வாபஸ் வாங்கினா உன்னை சும்மா விடுவேனா சார், தயவுசெய்து எனக்காக விட்டுங்க சார், அவருக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் சரியில்லை சார் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது எனக்கு புத்தி சரியில்லைன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. சார் அவர் அப்படி தான் சார் ஏடா கூடமா எதாவது பண்ணிடுறாரு சார், உண்மையிலே இதுக்கும் என் அக்கா பையனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நிம்மதி அடைகிறாங்க. சரிங்க உங்களை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு பார்த்து முறைச்சிட்டு அப்படியே போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து பசுபதி செம்ம டென்ஷனாகி அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு போகிறாரு. வந்து ராதா வந்து நீங்கள் பேசுங்க நான் வெளியே இருக்கோன்னு சொல்லிட்டு வெளியே இருக்காங்க. அப்போ வந்து காவேரி கிட்ட விஜய் சொல்கிறார், ஏன் காவேரி இந்த மாதிரி நிலைமையில நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையிற அப்படின்னா, பரவாயில்ல அதுக்காக குட்டி பாப்பா கிட்ட நான் சொல்லியிருக்கேங்க உன் அப்பாவை நான் காப்பாற்றுவேன்னு, அது எப்படிங்க உங்களை நாங்கள் விட முடியும், குட்டி பாப்பா என்கிட்ட கோச்சிக்காதான்னு. சரி தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிற, ஏங்க எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் அப்படின்றாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஒருத்தருப்பா சந்தோஷப்படுறாங்க.